பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். அம்பேத்கரின் மரபை அழித்து காங்கிரசும் சமாஜ்வாதி கட்சியும் பாவம் செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி காட்டம். அம்பேத்கரின் மரபை பாஜக பாதுகாத்து வருவதாகவும் பேச்சு. திருவள்ளூர் தாவேகா நிர்வாகி சத்யநாராயணன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு. அடுத்தடுத்த மாவட்ட நிர்வாகிகளின் பிரச்சனையால் விஜய்க்கு பேரதிர்ச்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் தேமுதிகவின் சுதேஷ் சந்திப்பு. விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு குரு பூஜைக்கான அழைப்பிதழை வழங்கினார். பாமகவின் கொடி, சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த அன்புமணிக்கு உரிமை இல்லை. டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக பாமக சமூக நீதி பேரவை தகவல். வட மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் விழாக்களின் போது அத்துமீறி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சீமான் கடும் கண்டனம். மத வெறியர்களின் அட்டூழியங்களை அனுமதிக்க முடியாது என காட்டம். இனி விரிவான செய்திகள். சுதந்திரத்திற்கு பின் அனைத்து நற்பெயர்களும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தையே சுற்றி இருந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சியை மறைமுகமாக சாடியுள்ளார். லக்னோவில் பேசிய அவர், ஒரு குடும்பத்திற்கு மட்டுமே கட்டுப்பட்ட பழைய அமைப்பில் இருந்து இந்தியாவை பாஜக மீட்டிருப்பதாக தெரிவித்தார். அம்பேத்கரின் மரபை அழிப்பதில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சிகள் பாவம் செய்ததாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி, அம்பேத்கரின் மரபை பாஜக காத்து வருவதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சுதேஷ் நேற்று சந்தித்தார். விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு குரு பூஜைக்கான அழைப்பிதழை அவர் வழங்கினார். இது அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை என்று சுதேஷ் தெளிவுபடுத்தி உள்ளார். விஜயகாந்தின் குரு பூஜைக்காக நேற்று பிரேமலதா இபிஎஸ்ஐ சந்தித்து அழைப்பிதழ் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. மேலும் சீமான், விஜய் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களுக்கும் நேரடியாக அழைப்பிதழ் வழங்கப்படும் என்றும் பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். வட மாநிலங்களில் சில பகுதிகளில் கிறிஸ்துமஸ் விழாக்களின் போது நடத்தப்பட்ட மதவெறி தாக்குதலுக்கு சீமான் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற அட்டூழியங்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய பெருமக்கள் மீது தொடரும் மதவெறி தாக்குதல் எல்லாம் திட்டமிட்ட ஒரு கோட்பாடு வடிவம் என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். முன்னதாக வட மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் விழாக்களின் போது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் வன்முறை கும்பலை அடக்க வேண்டும் என தெரிவித்தார். வட மாநிலங்களில் சில இடங்களில் கிறிஸ்துமஸ் விழாக்களை உருக்குலைத்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருந்த திருமாவளவன், தமிழகத்தில் பாஜகவின் ஆட்சி இருந்தால் இப்படித்தான் இருக்கும் என விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள தமிழிசை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும் செயல்களுக்கு முத்திரை குத்தக்கூடாது என தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் தாவேகா நிர்வாகி சத்யநாராயணன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் கட்சியில் மீண்டும் புயலை கிளப்பியுள்ளது. கிறிஸ்துமஸ் வாழ்த்து பேனரில் தாவேகா கழகத்தின் பூண்டி ஒன்றிய செயலாளர் போட்டோ இடம்பெறாததால் அவர் சத்யநாராயணனை தொடர்பு கொண்டு மிரட்டியதால் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. முன்னதாக விஜய்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய அஜிதா உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அடுத்தடுத்து நடைபெறும் மாவட்ட நிர்வாகிகளின் பிரச்சனையால் விஜய் பேரதிர்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது. பாமகவின் கொடி, சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தும் உரிமை அன்புமணிக்கு இல்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக பாமக சமூக நீதி பேரவை தெரிவித்துள்ளது. எனவே பாமக பெயரில் அன்புமணியின் ஆதரவாளர்களுடன் தேர்தல் உள்ளிட்ட நிர்வாக நடவடிக்கைகளை யார் மேற்கொண்டாலும் அது சட்டப்படி குற்றம் என்று எச்சரித்திருக்கிறது. மீறுவோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.